திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கி உயிரிழந்த பாகன் மற்றும் உறவினரின் உடற்கூராய்வு தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் உமர் உடல் கூறு ஆய்வை செய்து வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் உமர் இந்த உடற்கூராய்வை செய்து வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சாமி கோவிலில் உள்ள 25 வயது மகிழ்ச்சி தெய்வானை யானை என்பது நேற்று அங்குள்ள யானை பாகன் விஜயகுமார் மற்றும் அவரது உறவினர் ஆகிய இருவரையும் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த தெய்வானை யானைக்கு இன்று கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை மருத்துவர்கள் டாக்டர் மனோகரன் ஆகியோர் தலைமையில் சுமார் 25க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு யானையை கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக யானையோட மனநிலை எதுவும் மாற்றங்கள் உள்ளதா, அல்லது உடலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா, அல்லது வைரஸ் எதுவும் தாக்கி உள்ளதா என்பது தொடர்பாக முதல் கட்டமாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் வனத்துறை மருத்துவர்களை கொண்டு இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் கோவில் நிர்வாகத்தோடு பேசி தெய்வானை யானையை வனத்துறைக்கு சொந்தமான 3 இடங்களான திருச்சி, பொள்ளாச்சி, டாப்ஸ்லிட் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அங்குள்ள யானைகள் மறுவாழ்வு முகாமிற்கு சிறிது மாதம் வைத்திருந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு வனத்துறை என்பது முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறையுடைய அதிகாரி கவின் தலைமையில் தற்போது நேரடியாக அந்த யானையை ஆய்வு செய்த பிறகு அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் தற்போது வனத்துறை மருத்துவர் மனோகரன் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் வெங்கடேஷ் மற்றும் அருண் உள்ளிட்டவர்களும் அந்த யானையை கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த கண்காணிப்பில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, அல்லது யானையோட மனநிலை எதுவும் மாற்றங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த யானையோட மாதிரி அந்த எச்சத்தை எடுத்து அதில் ஏதேனும் வைரஸ் எதுவும் தாக்கியுள்ளதா, ஏன்னா வைரஸ் தாக்கப்பட்டாலும் இது போன்ற ஒரு மனநிலையில் யானைகள் இருப்பதற்காக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும், பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது என்பது போன்றவும் அவர்கள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மீண்டும் அவருடைய அந்த யானையோட சாணத்தை எடுத்து அதுவும் தங்களுடைய ஆய்வு செய்து அந்த பக்கத்திலேயே தங்களுடைய ஆய்வுகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு அந்த யானையோட மனநிலைக்கு ஏற்ப முதுமலை, திருச்சி மற்றும் பொள்ளாச்சி டாப் ஆகிய பகுதிக்கு கொண்டு செல்வது தொடர்பாக தமிழக அரசிடமும் இந்த கோவில் நிர்வாகமும் இணைந்து தங்களுடைய அந்த ஆலோசனை நடத்திய பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக யானையோட மனநிலை மற்றும் உடல்நிலை ஏதேனும் வைரஸ் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த யானையை இங்கே இருந்து தங்களுடைய மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது என்பதும் முடிவு செய்துள்ளார்கள். அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த யானையை இங்கிருந்து அந்த யானைகள் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து அதற்கான கால்நடைத்துறை அதிகாரிகள் தங்களுடைய அந்த சோதனை செய்த பிறகு அதற்கு ஏற்ப அந்த அதற்கு என்ன மருத்துவம் தேவைப்படுகிறதோ அதனை செலுத்துவோம் என்பதும் வனத்துறை அதிகாரிகள் கவின் தெரிவித்துள்ளார்கள். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.